எடுத்துக்காட்டுக்கு எந்திரன் எந்திரன் வந்து உலக லெவலில் ஒரு பெரிய ஹிட்டு. இந்தியாவினுடைய அதிக கலெக்டட் மூவி அந்த வருஷத்தில். இந்தியாவினுடைய அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் வந்தார். அப்போ 2.0 எடுக்க தலைவரியாக ஒத்துக்கிட்டாருன்னா சங்கர். நீங்கள் சங்கர் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர். அப்போ அவரை நம்பி போனார். மற்றபடி இப்போ அவரோட பாஷாவே பாஷா டூன்னு சும்மா ஒரு 10 ஃபோட்டோவை போட்டு இன்னைக்கு பாஷா டூன்னு இறக்கினா கூட இன்னைக்கு லட்சம் பேர் கோடி பேர் போய் பார்ப்பான். ஏற்றுக்கிறீங்களா? அப்போ ஆனால் என் பாஷா டூ தொட மாட்டார். அவர் அப்படி தான் பண்ணுவார். அதே மாதிரி இப்போ இந்த ஜெயிலர் 2 ஏன் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, ஜெயிலர் 1 விட ஜெயிலர் 2 கதை நல்லா இருக்குது, அவருக்கு ஜெயிலர் 2 மேலே நம்ம ஏன் ப்ரிஃபர் பண்ணுன்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதைன்றதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணி இறங்குறாரு. பட் ஆனால் அவருடைய கல்ட்டு கிளாசிக்லாம் அவர் தொடவே மாட்டார். யூஸ்வலாகவே அதுதான். ஸோ அதனால் வந்து இது வந்து கிட்டத்தட்ட சந்திரமுகியை அது போக அவருடைய பழைய படங்கள் ஒத்த மாதிரியான ஒரு கதையாக இருக்குது அப்படின்றதுனால இது வேண்டான்ற மாதிரி நினைக்கிறத சுந்தர் சி கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணிட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பாலாவினுடைய மிகப்பெரிய ஒரு படம், அவருடைய ஒரு லெகசின்றது இருக்குது. சேதுல ஆரம்பிச்சு அவருடைய லெகசின்னு இருக்குது. ஆனால் அவர் வந்து வர்மா படத்தில் மாட்டுவேன்னு அவர் நினச்சிருப்பாரா?